பெரியது என்ற அளவில் அவர் மாணவராக இருந்தால் கூட அவருடைய பேச்சு மிக வியக்கத்தக்க வகையில் இருக்கும். நீங்க சந்தோஷமா கைதட்டும் வகையில் அவருடைய பேச்சு அமைந்திருக்கும். அப்படி ஆண்கள் மட்டுமே என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக இருப்பவர் நமது சுப்புலாபுரம், டீ கல்லுப்பட்டி அடுத்து இருக்கக்கூடிய சுப்புலாபுரம் தெரிஞ்சிருக்கும். அதுல ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெச்எம்மா இருக்கக்கூடிய அவர் செல்வகுமார் சார் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அடுத்து ஆண்களே அப்படின்ற தலைப்புல பேச வந்திருப்பார். உங்க ஊரு பிள்ளை இங்க உங்க பிறந்த மண்ணுக்கே வந்திருக்கிறாரு. பிறந்த மண்ணோட ஆண்களின் இதை தூக்கி கொடுக்கிற தோல் தூக்கி கொடுப்பதற்காக வந்திருக்கிறாரு. அவரை சொல்லி வச்சிருங்க, அவர் பாயிண்ட்டை விட்டுட்டாருன்னா அப்புறம் வம்பா போயிடும். சரிங்களா? ஏன்னா நாளைக்கு உங்க ஊருக்குள்ள வரணும் இல்லையா? ஆமா, உங்க எல்லாருடைய ஆண்களுடைய சார்பாக அவர் இங்க பேச வந்திருக்கிறாரு. அடுத்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, இல்லையா அது என்னையா ஆண்கள் வெளியில போய் சம்பாதிக்க மட்டும்தான் அவங்களால முடியும், வீட்டுக்குள்ள குடும்பத்தை இழுத்து நடத்த அவங்களுக்கு என்னையா தெரியும், எதுக்கு எப்படி செலவு பண்ணணும்னா அது அவங்களுக்கு தெரியுமா? கிடையாது. பெண்கள் தான் எல்லாத்துக்கும், பெண்கள் தான் அதை எப்படி செலவு பண்ண, அவர் கொண்டு வந்து 100 ரூபாய் கொடுத்துட்டு போயிடுவாரு. மறுநாள் என்ன செய்யணும் அவருக்கு தெரியாது. அது எப்படி 5 10 ஆகணும், 10 100 ஆகணும்ன்றது எங்களுக்கு தாயா தெரியும். நாங்க தாயா வளர்ச்சிக்கு பெரிய தூணா இருக்கோம்னு பேச வந்திருக்கிறாங்க. நம்முடைய சிவகுமார் பத்திரிகை நிருபர் அவர்கள் பல பட்டிமன்றங்கள்ல கலந்திருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் அவர் பண்ணியிருப்பாரு. அவர் நம்முடைய பெண்கள் சார்பில் பேச வந்திருக்கிறாரு. அடுத்தபடியாக சிவகாசி பக்கத்தில் இருக்கக்கூடிய வெற்றிலையூரணி டிஎல்சி பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திரு ஆசிர் ஜெயசேகரன் அவர்கள், இல்ல பெண்கள் தான் வீட்டோட வளர்ச்சிக்கும் குடும்பத்தோட வளர்ச்சிக்கும் பெரிய தூண்கள் என்று இவங்களை எதிர்த்து பேசுறதுக்காக அமர்ந்திருக்கிறாங்க. அந்த வரிசையில பார்த்தீங்கன்னா நீங்க யூடியூப்ல போய் தேடினீங்கன்னா கிடைக்கும். அதாவது பாடும் வானம் பாடி பாடகர் குழு அப்படின்னு சொல்லி ஒரு குழு யூடியூப்ல போனீங்கன்னா நீங்க தேடி பார்த்தா தெரியும். அந்த பாடகர் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் திருமதி சித்திரகலா அவர்கள் தேனியில் இருந்து வந்திருக்கிறாங்க. இல்ல பெண்கள் தான் குடும்ப வளர்ச்சிக்கு மிக பெரியவர்களா இருக்கிறாங்க, பெண்களை விட்டா வேற எதுவுமே கிடையாது. ஆனா ஒரு உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டு தான் இருக்கணும் இல்லைங்களா? ஒரு கோழி பார்த்தீங்கன்னா அந்த குப்பையை கிளைக்கும் போது தான் ஒரு வாய் கூட எடுத்து சாப்பிடாது, தன்னோட குஞ்சுகளுக்கே எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். எங்கேயாவது சேவல் அப்படி எடுத்து கொடுக்கறது பார்த்துருக்கீங்களா நீங்க? இல்லை. அதனால ஒரு டவுட் இருக்கு, எப்படி பேசுவாங்க அப்படின்றத. சரி, இருந்தாலும் அப்படியே பட்டிமன்றம் போகும்போது தெரிஞ்சிரும்ல என்ன பேசுனாங்கன்னு பார்ப்போம். மேடம் பெண்கள்ன்ற முறையில் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இது வன்மையாக எதிர்க்கிறோம் நாங்கள். இருக்கட்டும். இப்பொழுது முதலாவதாக பேச வருபவர் செல்வன்.